1900 கோடி இழப்புன்னு அரசு சொல்லுது. ஒரு ரேச அடித்தட்டு 1900 கோடி எந்த அரசோடது அப்படிங்கிறது தெளிவாக சொல்லணும். அதுக்கப்புறம் நிதிஷ்குமார் இல்லை, இவங்க இல்லைன்னா ஆட்சி கலைஞ்சிட்டு போகுதுன்னா இவர் அதனால் கஷ்டப்படுவார். அவர் ஏன் கஷ்டப்படுறாரு? உன்ன மாதிரியா என்னன்னு கேட்டிங்கன்னா விதவிதமாக காரை வாங்கி பெரிய பெரிய பங்களாவில் வாடகைக்கு இருந்து அந்த மாதிரியா இருந்துக்கிட்டு இருக்காரு. பிரதமர் மோடி வச்சுக்கிட்டு இருக்காரு சும்மா 2 ரூம் வீடு. நீ பதவி கொடுத்தீங்கன்னா அவர் நல்லாட்சி செய்வார். நீ பதவி கொடுக்கலன்னா அவர் பாட்டுக்கு போய் உக்காந்து அவர் வீட்டில் உண்மையாக விவசாயம் பார்ப்பார். உன்ன மாதிரி விவசாயின்னு சொல்லிட்டு விவசாய பணத்தை கொள்ளையடிச்சுக்கிட்டு பிரபாகரன் உயிரோடு இருக்கும்போது அப்போதைக்கு அங்கே போய் போராடாமல் இங்கேயும் போராடாமல் அவர் இறந்து 20 வருஷத்துக்கு கழித்து அவர் பேரை சொல்லி இன்னும் காசு சம்பாதிக்கிற இந்த வேலையெல்லாம் அவர் பண்ணுறதே கிடையாது. அவர் ஏன் கஷ்டப்படுறார்? நீ தான் கஷ்டப்படுற. எப்படிடா பணத்தை உருட்டலாம் அப்படின்ட்டு.